கன்னியாகுமரி மாவட்ட அறங்காவல் குழு தலைவராக நான் பொறுப்பேற்ற பிறகு 490 கோயில் எனக்கு பொறுப்பு தந்திருந்தாங்க. அந்தபடி 490 கோயிலையும் ஆய்வு பண்ணி கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து அனைத்து கோயிலையும் பழுதடைந்த கோயிலெல்லாம் சீரமைச்சு கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னியாகுமரி அம்மன் பௌரி அம்மன் உலக புகழ்பெற்ற கோயில். அந்த கோயிலில் ஒரு சுரங்க பாதை உண்டு. அந்த சுரங்க பாதையில் அம்மைக்கு புனித நீர் எடுத்து அபிஷேகம் பண்ணுவதற்கு செய்வாங்க. அதை 1000 வருஷம் பழமையான கோயில் என்னனால அந்த கோயிலுக்கு அபிஷேகம் பண்ணதற்கு உள்ள தண்ணி எல்லாம் அங்க காணிக்கை செலுத்துக்கு அந்த கிணத்துக்கு கொண்டு போட்டதுனால அதுல சுத்தப்படுத்துவதற்காக அந்த கிணத்தை நாங்க இன்னைக்கு 1000 வருஷமா சீரமைக்காம இருந்ததை தமிழக முதல்வர்களுடைய ஆணைப்படி அந்த கிணத்தை சுத்தப்படுத்தி அதுல வரக்கூடிய காணிக்கையெல்லாம் அது முறைப்படி என்ன செய்யணுமோ அதை உண்டியல்ல நாங்க போட்டு அதை கரெக்ட் பண்ணிடுவோம். அந்த மாதிரி நாங்க கோயிலுக்கெல்லாம் நல்லபடியாக செய்து வரோம். இது என்னுடைய பெயர் கன்னியாகுமரி மாவட்ட அறங்காவல் குழு தலைவர் பிரபா ஜி ராமகிருஷ்ணன். என்னுடைய கோயில் 490 அதை நல்ல முறைக்கு முதலமைச்சர் ஆணைப்படி செய்துட்டு வரோம்.